கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, மரித்தேன் ஆயினும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்பதை என் ஜனங்களுக்கு நீ சொல்வாயாக, அதை நான் உணர்த்துவேன், அதை நிரூபிப்பேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய மாதத்தை ஆண்டவர் தாமே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலும் அவர் உங்களை கரம் பிடித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். அவருடைய அன்பின் அபிஷேகத்திற்காய் இந்த நாளிலே காத்திருக்கக்கூடிய உங்களோடு ஆண்டவர் செய்கிற உடன்படிக்கையின் வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கின்றேன். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களை படைத்து உங்களை அழைத்து இந்த நாளிலே அவருடைய வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனாகும்படியாக அவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார். அதுதான் உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தார் தங்களுடைய வழிகளை எதில் ஒப்புவித்திருக்கிறாங்கன்றது பாருங்க. சிலர் பொருளை ஈட்டுவதிலே தான் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். சிலர் தன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவதிலே தான் மிகுந்த ஆர்வத்தை காட்டுவார்கள். தங்களுடைய குடும்பத்தை நடத்துவதிலே, தங்கள் படிக்கக்கூடிய படிப்பிலே மிகுந்த ஆர்வத்தை காட்டுவார்கள். இப்படிப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து உங்களுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார். அதுதான் அவர் சொல்றாரு, உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. இதனால் வரைக்கும் நீங்கள் ஓடின ஓட்டத்தை நிறுத்தி கொண்டு இந்த நிமிடத்திலே கர்த்தருக்கு உங்களுடைய வழியை ஒப்புவிக்கும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஏன் தெரியுமா? இதனால் வரைக்கும் உங்களுடைய நீங்க ஓடினதுல தோல்வியை சந்தித்திருப்பீங்க, விரக்தியை சந்தித்திருப்பீங்க. நீங்கள் எவ்வளவுதான் செஞ்சாலும் அதுல பயன் இல்லாமலும் பலன் இல்லாமலும் இருக்கும். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அதை நீ நிறுத்திக்கொள் மகனே, அதை நீ நிறுத்திக்கொள் மகளே. இந்த நாளிலே உன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவி என்று சொல்கிறார். அப்படின்னா the top priority has to go for God. தேவனுக்கு மாத்திரமே உன்னுடைய பிரியாரிட்டி, உன் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை எதற்கெல்லாம் கொடுத்து வந்தீங்களோ அதுல ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து இந்த நாளில் ஒரு யூட்டர்ன் எடுத்து கர்த்தருக்குள்ளாக முழுமையாக சகலத்தையுமே சமர்ப்பித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நடக்கும்படியாக உங்களுக்கு ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் இந்த மாதத்திலே பிரியமானவர்களை உங்களை ஆசீர்வதிக்க அவர் விருப்பப்படுகிறார். என் மகள் கண்ட தோல்விகள் போதும், என் மகன் பட்ட தோல்விகள் போதும், என் மகனுக்கும் என் மகளுக்கும் இந்த நாளிலே என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கடந்து செல்ல வேண்டும். அப்படி என்றால் என்னுடைய பிள்ளை என்னை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கிறார். உங்க வாழ்க்கையை முதலாவது, உங்களுடைய வழிகளை முதலாவது கர்த்தருக்கு ஒப்புவீங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கை இதனால் வரைக்கும் எப்படி போயிட்டு இருந்தது என்று சொல்லி இப்ப நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறீங்க, ஆய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறீங்க. இதனால் வரைக்கும் தேவன் கொடுத்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் செம்மையாக வழிநடத்தினீங்களா என்பதை யோசித்து பாருங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வரவில்லை என்று சொல்லி சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு மாதத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்புவிக்கும்படியாக தீர்மானத்தை எடுக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறீங்க. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறீங்க. இந்த நாளில் ஒரு மிகுந்த ஒரு தீர்மானத்தை எடுங்க. கடந்த மாதம் வரை என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ்ந்த வாழ்க்கையிலே கண்ட தோல்விகள் போதும், பின்மாற்றங்கள் போதும், கர்த்தரை விட்டு விலகின வாழ்க்கையை, என் வாழ்க்கை பாழாய் போனது போதும். இந்த மாதத்திலே இயேசுவுக்கு மாத்திரமே முன்னுரிமை கொடுத்து அவரோடு மாத்திரமே நான் உடன்படிக்கை பண்ணி அவர் காட்டுகிற வழியிலே நான் நடக்க போறேன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானித்து ஆண்டவருடைய பாதையில நீங்க ஒப்புவீங்க. உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. உங்கள் வழிகளை கர்த்தருக்காக மாத்திரமே ஒப்புவீங்க. நன்மை மட்டுமே இந்த வாழ்க்கையில நான் செய்வேன், பொய் பேச மாட்டேன், திருட மாட்டேன், தீமையான ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நன்மையான பாதையிலே ஒப்பு கொடுங்க. அது ஒருவேளை குறுகலாக கூட இருக்கலாம், ஆனால் கவலைப்படாமல் அந்த பாதையிலே நீங்க ஒப்பு கொடுங்க. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை உங்களால் பார்க்க முடியும். பெரிய அற்புதத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்காய் செய்யத்தான் போகிறார். இவ்வளவு நாள் தடைப்பட்டு வந்த
காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நடப்பித்து தரும்படியாக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்காக நீங்க ஒப்பு கொடுங்க. சங்கீதம் 91:11 சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதுவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91:11 நீங்க அடிக்கடிக்க நீங்க வாசிச்சிருப்பீங்க. சங்கீதம் 91 நீங்க வாசிச்சிருப்பீங்க. அது இப்படியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வழிகள் எல்லாம் உங்களை காக்கும்படியாக தேவன் தம்முடைய தூதுவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எப்போது தெரியுமா? உங்களுடைய வழியை நீங்கள் தேவனுக்காய் மட்டுமே ஆயத்த பண்ணும் பொழுதுதான், தேவன் காட்டின பாதையிலே நீங்கள் நடக்கும்படியாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை காக்கும்படியாக தேவதூதர் உடனடியாக இறங்குகிறார். அவருடைய வார்த்தை பொய்யாகாது. ஆகவே தான் அவர் சொன்னார், உங்களை காக்கும்படியாக, என் மகனே என் மகளே உன்னை காக்கும்படியாக என்னுடைய தேவதூதனை உனக்காய் நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வழியை ஆண்டவருக்குள்ளாக நடக்கும்படியாக நீங்க ஆயத்தப்படுங்க. உங்களையே நீங்க ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் செய்த பாவங்கள் போதும், நீங்கள் செய்த கேடான காரியங்கள் போதும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்பி ஓடிவாங்க. இயேசுவே, உமக்குள் நான் வாழ போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புகள் போதும், வாராக்கியங்கள் போதும், வெறுப்புகள் போதும், இதெல்லாம் உம்முடைய பாதையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் காட்டுகிற நன்மையான வழியிலே நான் நடக்க போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஒப்புவீங்க. இயேசு உங்களுடைய வழியை இந்த நாளிலே புதிய ஒரு பாதைக்குள்ளாக திறந்து வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிப்பதிலே அவ்வளவு பிரியமாக இருக்கிறார். என் பிள்ளைகள் ஒரு போதும் வாழ்க்கையில தோற்று போகக்கூடாது என்பதிலே அவர் தீர்மானம் உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்படுகிறது, அவர் மேல் நம்பிக்கையா இரு என்று சொல்லி, அவர் மீது நம்பிக்கையை நீங்கள் இன்னும் அதிகரிக்கும்படியாக இந்த மாதத்திலே தயாராகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கட்டும். என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய பாதையிலே நான் நடக்கப் போகின்றேன், அவரே என்னை கரம் பிடித்து வழி நடத்தப் போகிறார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகரிக்கட்டும். விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகரிக்கட்டும். இயேசு என்னை ஒரு போதும் கைவிட மாட்டார் என்று சொல்லி உங்களுடைய எல்லா காரியத்தையுமே இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு நீங்கள் நடக்கும் பொழுது ஜெயம் உங்களுடைய வாழ்க்கையில வருவதை உங்களாலே பார்க்க முடியும். உங்களாலே பார்க்க முடியும். உலகம் சொல்லுகிற எல்லா காரியத்திலுமே நீங்கள் அடிமையாகாதபடிக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற காரியத்திலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இங்கேயும் நான் இருப்பேன், ஆண்டவருடைய வார்த்தையிலும் நான் இருப்பேன், உலக பிரகாரமான எல்லா காரியத்திலும் நான் இருப்பேன் என்று சொன்னால் உங்களால் காரியத்தை சாதிக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் விழ வேண்டியதாக இருக்கும். ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் விழ வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ தூரம் மேலே ஏறிட்டு தப்பென்று நீங்கள் கீழே வருகிற ஜனமாக மாறிவிடுவீங்க. அவ்வளோ தூரம் மேலே ஏறிவிட்டு உடனடியாக நீங்கள் பள்ளத்தை நோக்கி வருகிற ஜனமாய் மாறுவீங்க. ஆகவே உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது முழு நம்பிக்கை வைங்க. உலகம் உங்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்க, உண்மையுள்ளவர்களாக இருங்க, சகல ஆசீர்வாதமும் உங்கள் மீது வந்து சேரும் என்று சொல்லியிருக்கிறது. நான் ஆலயத்திற்கும் செல்வேன், கர்த்தருடைய வார்த்தையும் கேட்பேன், ஆனால் உலகத்திலே சொல்லப்படுகிற காரியத்தின்படி தான் நான் வாழுவேன். பொய் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, தீமை இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொல்லி இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையை அப்படித்தான் நடத்தி வருகிறார்கள். ஆகவே தான் யாக்கோபு 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இருமாப்புள்ளவன் தன் வழிகளை எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று சொல்லி. இருமாப்பு உடையவன் தன் வழிகளிலே நிலையற்றவனாய் இருக்கிறான். அவனால நிலைத்து நிற்க முடியாது. அவனுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்காது. ஏதோ நன்மைகள் நடப்பதை போல தெரியும், ஆனால் மிகப்பெரிய ஆபத்திற்குள் அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். தேவன் தருகிற வாழ்க்கையை மாத்திரமே தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லி இந்த மாதத்தில் ஒப்பு கொடுங்க. பிரியமானவர்களே, நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில வரத்தான் போகுது. முழு நம்பிக்கையை கர்த்தர் வைங்க. உலகத்தின் மீது வேண்டாம். யாக்கோபு 1:6 சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லி. ஐயோ, என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொண்டேன், நான் பொய் பேசாமல் இருந்தேன், நான் திருடாமல் இருந்தேனா, நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்துவேன்னு சொல்லி நீங்க சந்தேகப்படாமல் இருங்க. இவ்வளவு நாள் நான் இப்படித்தான் வாழ்ந்து வந்தேன், எப்படி ஒரே நாள்ல என் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு
நான் எப்படி கர்த்தருக்குள்ளாக உண்மை உள்ளவனாக இருப்பது என்று சொல்லி நீங்கள் சந்தேகப்படாமல் இருங்கள். எப்படி என்னை ஆண்டவர் நடத்துவாரா என்று சொல்லி சந்தேகப்படாமல் இருங்கள். சந்தேகப்படுகிறவன் காற்றினாலே அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். காற்று வரும்பொழுது அந்த அலை அப்படியே வரும், அப்புறம் திருப்பி அது போகும். இப்படிதான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். ஆகவே தான் பைபிள் உங்களுக்கு சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது யாக்கோபு 1:7 அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் ஏதாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. உங்களுடைய வாழ்க்கை இந்த சைடும் அந்த சைடும் இருந்துச்சுன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ள போவதில்லை. கர்த்தருக்குள்ளாக உண்மையாக மாத்திரமே இருப்பேன், விசுவாசித்து இருப்பேன் என்று சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். என்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியமாயிருக்கு சொல்லி அவர் நினைக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை வந்து சேர்வதை உங்களால் பார்க்க முடியும். ஆகவே தான் வார்த்தை சொல்லுகிறது, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதம். எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி, அந்த தடைகளை மீறி ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மீது வந்து அந்த காரியத்தை செய்கிற பிள்ளையாய் நீங்கள் மாறுகிறவராய் இருக்க போறீங்க. நன்மை உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகுது. நன்மை உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகுது. யோசேப்போட வாழ்க்கையை எடுத்து பாருங்க. தன் கண்ட சொப்பனத்தை தன்னுடைய குடும்பத்தார் இடத்திலே சொன்னான், தன் தகப்பன் இடத்திலே சொன்னான், தன் சகோதரர்கள் இடத்திலே சொன்னான். சந்திரனும் நட்சத்திரங்களும் தன்னை வணங்குவதை சொன்னான். அவன் பார்த்த சொப்பனத்தை தன் குடும்பத்தார் இடத்திலே சொல்லப்பட்ட போது கடிந்து கொள்ளப்பட்டான். ஆகவே அனைத்து சகோதரர்களும் அவனை வெறுத்தார்கள். அவன் அடிமையாக எகிப்துக்கும் கொண்டு செல்லப்பட்டான். அந்த இடத்திலே உண்மையுள்ள மனுஷனாக நின்றான். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆகவே தான் படிப்படியாக அவனுடைய வாழ்க்கையிலே உயர்வு வந்ததை அவனால் பார்க்க முடிந்தது. அநேக ஜனங்களுக்கு, அவனுடைய குடும்பத்தாருக்கும் அவன் ஆசீர்வாதமாயிருந்தான். துன்பத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியாக, தன் ஜனங்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியாக மாறினான். பிரியமானவர்களே, காரியமோ அவனுக்கு வாய்க்க பண்ணப்பட்டது. ஆகவே தான் உங்களுடைய வழிகளை இந்த மாதத்தில் கர்த்தருக்கு நீங்க ஒப்புவீங்க, விசுவாசிங்க, உங்களுக்கு காரியங்கள் கைகூடி வருவதை நீங்க பார்ப்பீங்க. சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சாங்க. டாடி, நான் பிரசவத்திற்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகப்பட்டிருக்கிறேன். டாக்டருங்க சொன்னாங்க, குழந்தை காம்ப்ளிகேஷனாக இருக்கு, குடல் சுத்திட்டு இருக்கு, அதனால பிரசவத்தில் பிரச்சனை இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் நானோ கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கிறேன், எனக்காக ஜெபிங்க டாடி, நான் அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த மக சொன்னான். கஷ்டமான நேரம்தான், துன்பமான நேரம்தான், உலகம் சொன்னது கஷ்டம்தான் என்று சொல்லி, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் மீது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது காரியம் கர்த்தராலே கூடும். உங்கள் வழிகளை இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஒப்புவீங்க என்று சொல்லி பைபிள் சொன்னது. நாங்கள் ஒப்புவித்து செபித்தோம். மறாவது நாளில் அந்த மகள் சொன்னார்கள், சுகப்பிரசவம் நடந்தது, பிரச்சனைகள் எல்லாம் மாறினது டாடி. நான் இன்றைக்கு சந்தோஷத்தோடு இருக்கிறேன், ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை, அவருக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று சொன்னார்கள். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையும் இந்த மாதத்திலே சாட்சிமிக்க ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். உங்கள் வழிகளை ஆண்டவருக்காக நீங்கள் ஒப்புவிப்பீங்களா? இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர், இந்த மாதம் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்க வேண்டும், என் வாழ்க்கையில் நன்மைகள் வருகிற மாதமாக இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. நான் சந்தேகப்படாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமாதானத்தை நோக்கி அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய சமாதானத்தை நோக்கி நான் வரேன் ஆண்டவரே, என்னை நீங்கள் ஒப்புவீங்கன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது காரியம் வாய்க்க பண்ணப்படும், கர்த்தராலே வரும். நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த தெய்வ செய்தி ஆசீர்வாதமாக எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இந்த பிள்ளையை இன்றைக்கு நீர் கட்டாயம் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளை அல்லவா ஆண்டவரே, இந்த பிள்ளைப்பட்ட அவமானங்கள் போதும், நிந்தைகள் போதும், துன்பங்கள் போதும், துயரங்கள் போதும், வியாதிகள் போதும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாமத்தில் அவைகளை நான் கடிந்து கொள்கிறேன். பிள்ளைகளை விட்டு வெளியே போய் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானத்தை வைத்து ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய வார்த்தை சொன்னது காரியம் கர்த்தராலே உண்டாகிறது. இயேசுவின் நாமத்திலே தட்டைகள் உடைக்கிறது.
வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் என் தேவனுடைய அக்னியின் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. தீமைகளை சுட்டரிக்கக்கூடிய அபிஷேகம் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஊற்றப்படட்டும். விடுதலை உண்டாகட்டும். I deliver them in the mightiful name of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால எல்லா பிள்ளைகளையும் விடுதலையாக்கி ஜெபிக்கிறேன். என் தேவமே, இந்த நேரத்தில் என் தேவனுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிச்சம் உண்டாகட்டும் தகப்பனே, வெளிச்சம் உண்டாகட்டும். இதனால் வரை தடைபற்றக்கூடிய எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்க செய்யும்படி ஆசீர்வதிக்கிறேன். வேலைகள் கிடைக்கட்டும், திருமண தடைகள் மாறட்டும், செல்வ பாக்கியம் உண்டாகட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே மகிழ்ச்சி உண்டாகட்டும். பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் இயேசுவின் நாமத்திலே ஒன்றாய் சேரட்டும். குடிக்கும் போதைக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய ஜனங்கள் இயேசுவின் நாமத்திலே மனம் திரும்பட்டும். குடும்பங்களில் இயேசுவின் நாமத்திலே மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். இயேசுவின் அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் மாறாதவராக இருக்கிறீரப்பா. உடைய மாறாத ஸ்நேகம் பிள்ளைகள் மீது இப்பொழுது இறங்கட்டும், 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 இறங்கட்டும். டச் ஈச் அண்ட் எவரி ஒன் லார்ட். ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் தொடும். என் தேவனுடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உண்டாகட்டும், உண்டாகட்டும். புதிய காரியத்தை பார்க்கட்டும் அப்பா, புதிய காரியத்தை பார்க்கட்டும். இந்த மாதத்தில் ஆண்டவரை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கட்டும் அப்பா. தீமைகளிலே நடக்காதபடிக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறும்படியாகவும் உங்களுடைய பேரை நீர் பெருமைப்படுத்தும்படியாகவும் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க தேவகுமாரன். நன்மைகள் உண்டாகட்டும். சரீரங்களில் இருக்கக்கூடிய வியாதிகளை கடிந்து கொள்கிறேன். சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். சரீரத்தை கட்டி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிசாசே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, வெளியேறு. Right now, right now in the mightiful name of Jesus I command you. ஒவ்வொரு சரீரத்தை விடுதலையாக்கி ஜெபிக்கிறேன். வியாதிகளை சுஸ்தமாக்கி ஜெபிக்கிறேன். Let there be anointing. Mightiful name of Jesus. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. ஒரு உயர்வை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் அப்படி நீர் செய்ய போவதற்காக நன்றி. நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, இந்த மாதத்திலே தேவன் உங்களை அற்புதத்தின் பாதையிலே நடத்தப் போகிறார். நீங்கள் அதிசயத்தை பார்க்க போறீங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். இயேசு உங்களை கரம் பிடித்து வழி நடத்த போகிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். ஆமென்.